வணக்கம் மக்களே. மே மந்த்து ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் மந்த்து உங்களுக்கு தெரியும் ஒரு ரெக்கவரி ரேலி தான். அதாவது ஒரு மொட்டு விட்டுருக்கு. ஏப்ரல் மந்த்து ஒரு சின்ன கேண்டில் க்ரீனா வந்தனால சொல்றேன். மந்த்து சாரி இயரோட ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 3 மாசம் தண்டத்துக்கு தான். நம்ம வந்து இருக்கிற ஏதா ஓரளவுக்கு ஏதாவது இருந்திருந்தாலும் அதை வந்து ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, காலி பண்ணுறதுக்கு தான் முதல் 3 மாசம் இருந்துச்சு. இப்போ ஒரு ரெக்கவரி தான் வந்திருக்கு. மேபி இப்போ நான் டிப்பில் இப்போ நான்லாம் பார்த்தா டிப்பில் ஆவரேஜ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது 10% போர்ட்ஃபோலியோ ஏறுமா அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்கினது. அது ஓரளவுக்கு ஒரு மொட்டு விட்டுருக்கு. இந்த மொட்டு மலராகுமா, மலரை பொறித்து நம்ம வந்து எதையாவது வந்து வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. மே மந்த் பொறுத்த வரையில் ஒன்னே ஒண்ணுதாங்க, 2 நடக்கணும். ஒன்னு வாரு நிக்கணும், இல்லைன்னா வாரு கண்டினியூ ஆகும். 2 தான் நடக்க போகுது, வேற எதுவும் நடக்க போறது இல்ல. இல்ல ப்ரோ, 3வது ஒரு விஷயம் இருக்கு. ட்ரம்ப்புங்கிறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து வாரம் வந்து அந்த சீஸ் ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண எக்ஸ்பெண்ட் பண்ற போய்கிட்டே இருக்காரு ப்ரோ. அந்த மாதிரி நடக்கலாம்ல, நடக்கலாம். கரெக்டா? அப்ப என்னன்னா, ட்ரம்ப் என்ன மாதிரியான டானிக் குடிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான நியூஸுக்கு ஆயத்தமாயிக்கோங்க. ஆனா நல்ல செய்தி வந்தா என்ன நடக்கலாம், கெட்ட செய்தி வந்தா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அது வேணா நம்ம அனுமானிக்கலாம். செய்தி நம்ம கையில் இல்லை, அவர் கொடுக்கறது தான். அவர் என்ன பொசிஷன் எடுக்கிறாரோ, அதான் என்ன டானிக் குடிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வரும். கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது நம்ம சரி ரேஞ்ச் வேணா வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்படி எடுத்துக்கலாம். நான் வந்து நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிறேன். நிஃப்டியோட சார்ட் அப்படி எடுத்துக்கலாம். நிஃப்டி சார்ட்டு வீக்லி வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா, விழுந்துட்டு அப்படியே நிற்கிற மிட்ல நிற்கிறான் பாருங்க. மேலே வந்து விழுந்தவன் ஒரு மாதிரி மிட்ல தான் நிற்கிறான். சரி, இது கூட நடுவில் நிற்கிறான். மேலே இல்லை கீழே இல்லாமல் நடுவில் நிற்கிறான் இல்லைங்களா. என்னை பொறுத்தவரை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கு. இது எல்லாருமே கேட்பாங்க, ப்ரோ அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா மே மந்த் அப்படிமா. என்னை பொறுத்த வரையில் மார்க்கெட் எந்த வித ட்ரெண்ட்லையும் கிடையாது. மேல பெருசா ஏறுறதுக்கான வாய்ப்பு வேலை. நல்ல செய்தியே வந்துருச்சு. வார் நின்றுச்சுன்னா பெரிய கனவெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி போயிடு இப்படி போயிடலாம். சரியா? வாருனால மார்க்கெட் வந்து இங்க நின்றுகிட்டு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாருனால மார்க்கெட் வந்து 26,300 அடிச்சு இங்க எல்லாம் நின்றுட்டு இல்லை. வார் வந்துச்சு, கீழே வந்துருச்சு, அவ்வளவுதானே தவிர்த்து வார் வந்தனால இது ஏறாம நிக்கல. மார்க்கெட் வந்து வேற ஏதோ காரணங்கள் இருக்கு இல்லைங்களா. அதனாலதான் மேபி இந்த வார் ஒருவேளை நின்று போச்சு அப்படின்னு வருது. நான் என்ன பொறுத்தவரை 1000 இருந்து 1200 பாயிண்ட்டுங்க, அவ்வளவுதான். ஒரு கேப் அப் காட்டி ஒரு மேஜிக் வேலை அந்த ட்ரம்ப் பண்ணி விடுவார். சரிங்களா? இங்க இருந்து ஒரு 1200 பாயிண்ட் எவ்வளவு வருது, ஒரு 25,300, 25,200 இல்ல 25,300 மேக்சிமம். சரிங்களா? ஒரு கேப் அப் அப்படியே வந்து முடிச்சு விட்டுருவாங்க. சரியா? வார் வந்து இல்ல கண்டினியூ பண்ற, அடிக்க போறேன் நானு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், நேரம் 22,800, வேற ஒன்றும் கிடையாது. கீழே ஒரு 800, கீழே வந்து ஒரு இந்த பாட்டம் வந்துச்சு இல்லைங்களா, அது மேக்சிமம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வார் வந்து கண்டினியூ பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா வார் வேற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலை மட்டும் அடிக்க வச்சுட்டு அமெரிக்கா வேடிக்கை பார்க்கலாமாங்கிறத பாக்குற மாதிரியான ஸ்பெகுலேஷன் வருது. சரிங்களா? சரி, இதுதான் இப்போ வந்து ரேஞ்சுக்கு ஒன்றும் கேப் அப் வரும், அக்ரெசிவா இப்படி அப்படி அப்படி அப்படின்னு முடிச்சு கட்டிடுவான். சரிங்களா? மற்றபடி எக்ஸ்பைரி மேனிபுலேஷன் மார்க்கெட் நகர்றது ஒண்ணுக்கு தான். சாரி, 2 விஷயத்துக்கு. ஒன்று எக்ஸ்பைரி மேனிபுலேஷனுக்கு நகருது, இன்ஸ்டிடியூஷனல் மேனிபுலேஷன். ரெண்டாவது வந்து நியூஸுக்கு கேப் அப் கேப் டவுன் அங்க வந்து முடிச்சு கட்டுறது, அந்த இதுதான். அப்போ வந்து நம்ம வந்து இதுலதான் வந்து நம்ம ஒருவேளை நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கேப் அப் ஆகுமா கேப் டவுன் வருமா அப்படிங்கிற இதுல அசம்ஷன்ல தான் எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த 1.5 மாசம் 2 மாசமாவே. கரெக்டுங்களா? இதுவே நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இல்ல, இங்க இருக்கு. இதுவே யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, நீங்க பாருங்க. இது யூஎஸ் மார்க்கெட், நாஸ்டாக். சரிங்களா? நாஸ்டாக் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கான். பாருங்க எங்க நின்றுருக்கான், அடுத்த ரேஞ்சு போயிடுவான் போல இருக்கு. 28,848 கிட்டத்தட்ட வந்து ரெக்கவரி பாருங்க. இந்த வந்து சீஸ்ஃபயர் சொன்னதுக்கு ரெக்கவரிங்க, இது வேற ஒண்ணுமே இல்லை. 21%. என்ன அநியாயம் தெரியல. சீஸ்ஃபயருக்கு 21%. சரி, ஓகே. இதுவே S&P 500 பாத்துட்டீங்கன்னா அதுவும் நல்ல அடுத்த ஜோன் போய்கிட்டு இருக்கான். அதுக்கு நல்ல ரேஞ்ச் இருக்கு. சரிங்களா? 15%. அது வந்து 900 பாயிண்ட்டுக்கு மேல ரெக்கவரி. டவ் ஜோன்ஸ் ஏற கிடையாது. டவ் ஜோன்ஸ் வந்து நிப்டி மாதிரி தான், அதுவும் நின்றுகிட்டு இருக்கு. சரிங்களா? அது வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணல. ஆனா என்னன்னா நிப்டி கூட பெட்டரான ஏத்தம். ஏன்னா எங்கிருந்து விழுந்தாலும் அங்கேயே வந்து நின்று இருக்கான். சரி, நிப்டி அது கூட பண்ணல. இப்ப நிப்டி பாத்தீங்கன்னா
அவன் அது கூட போடல, எங்கிருந்து விழுந்தானு அங்க கூட வந்து நிக்கல, அவன் மிட்ல தான் நின்று இருக்கான். சரியா? ஆஹ் கெட்ட செய்தி வராத வரையில் மார்க்கெட் வந்து விழுகாது. சரிங்களா? இதுவே நல்ல செய்தி அப்போ வரலைன்னு என்ன ப்ரோ பண்றது? இல்ல சீஸ் ஃபயர் வந்து நாங்க அனௌன்ஸ் பண்றோம் 10 நாளைக்கு 20 நாளைக்குன்னா அதையவே ஒரு குட் நியூஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுங்கிறது ஸ்டேபிளா நிக்க பார்ப்பான். மெயின் மந்த் பொறுத்தவரை ஒன்னு ஸ்டேபிளா நிற்கும். கெட்ட செய்தி வராத வரை சொல்றேன். ட்ரம்ப் வாயில் வந்து அடி பாம்பை போடு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லாத வரையில் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? தவிர்த்து வந்து மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த கெட்ட செய்தி இல்லாத வரையில் அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். வேணா இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வழிகளை பார்க்கும். சரிங்களா? இல்ல டெக்னிக்கல் பிரேக் அவுட்ஸ் ஏதாவது கொடுத்ததுன்னா கீழே சின்ன அளவு ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். சின்ன அளவு ரீட்ரேஸ்மெண்ட், மொத்தமா விழுகிறது, இந்த ஃபாலோட பாட்டம் வர்றது, அதெல்லாம் வந்து திரும்ப ஒரு நியூஸ் வந்தாதான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் யுஎஸ் ஆயில் பாருங்க. யுஎஸ் ஆயில் பொறுத்தவரையில் எங்க எடுத்துக்கலாம், இங்க இருக்கும் பாருங்க. யுஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட $102. சரியா? நமக்கு லோக்கலா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதாவது பெட்ரோல் டீசல் விலைய ஏத்த கிடையாது. இது வேற பார்ப்பாங்க. என்னன்னா நிறைய பேர் இது வேற ஒரு கேள்வி. கவர்மெண்ட் வந்து இந்த நமக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எலெக்ஷன் நடக்குது. மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட்டு, 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது. அதனாலதான் வந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தாம வச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இந்த அதாவது இது ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான தேர்தல், இல்ல ஆளுங்கட்சிக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில நிலவக்கூடிய எல்லா அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னா வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆன போது ஏறி இருக்குன்னு. ஏன்னா அப்பவே பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, அப்பவே வந்து கடகடன்னு போச்சு. நமக்கு வந்து $119 திரும்பவும் போச்சு, $116 திரும்ப ஏறிக்கிட்டு இருக்கு. சரியா? அப்ப ஏற்கனவே வந்து ஏறும்போது பெட்ரோல் டீசல் விலை ஏறல. இதுவே வந்து இறங்கும் போது இல்லை. இப்ப வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து $60, $58 விற்கும் போது $100 வித்து, $112 வித்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து $102 போயிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணு வந்து என்னது, $102 ஒரு லிட்டர் பெட்ரோல்னு விற்கிறாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது என்னன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து அதிகமான காசை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. எப்பனா லோ பிரைஸா இருக்கும்போது, நல்ல லோ பிரைஸா இருக்கும்போது அதிகமான காசு வரிகளை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பெட்ரோல் டீசல் விலை வந்து க்ரூட் ஆயில் விலை ஏறும் போது பிரைஸை ஏத்தாம ஒரு பஃபர் ஜோன் மெயின்டைன் பண்றாங்க. தவிர்த்து இந்த எலெக்ஷனுக்காகலாம் வந்து அதாவது நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நான் பார்க்கல. கவர்மெண்டால இந்த பஃபர் ஜோன் எவ்வளவு நாள் தாங்க முடியும் இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் சடனா வந்து ஒரு வாரத்துக்கோ 10 நாளுக்கோ வந்து $80 இருந்து $110 ரேஞ்சுக்குள்ள வந்து சடனா நியூஸ் வரனால வந்து ஆயில் பிரைஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு பஃபர் வச்சு தாங்கிக்கலாம் அந்த அழுத்தத்தை. கரெக்டா? பெட்ரோல் டீசல் விலை ஏத்தாம தாங்கிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏத்துனா உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள வந்து என்ன நடக்கும்னா பெரிய அளவிலான மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வரும். எல்லா இடத்துலையும் காமனாக ஏற்ற போறாங்க. கலால் வரி இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் கலால் வரி, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒண்ணுதான். அப்படிங்கும்போது உங்களுக்கு விலைவாசி ஏற்றங்கிறது ஏற்படும். மக்கள் மத்தியில வந்து அதாவது மற்ற விஷயங்களுக்கு போக்கஸ் பண்றது மூலியமா விட்டுட்டு பெட்ரோல் டீசலுக்கு வந்து நம்ம அதிகமா வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்படிங்கும்போது அது அந்த பஃபர் ஜோன் வச்சிருக்காங்க. சரிங்களா? பெரிய லெவல்ல ஏற்றவும் இல்லாம இறக்கவும் இல்லாம ஒரே ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட். லோ பிரைஸா விற்கும் போது இறக்கவும் இல்லை, ஹை பிரைஸா விற்கும் போது ஏற்றவும் இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப நாள் ஆனால் தாங்க முடியாது. அப்படியே வந்து மேலே வந்து பிடிச்சிக்கிட்டே தாங்கி பிடிக்கிறதுக்கு பம்ப் பண்ணிட்டே இருக்க முடியாது கவர்மெண்ட்னாலையும். கரெக்டா? அப்ப திரும்ப வந்து பெட்ரோல் விழுந்துருச்சுன்னா ஓகே. ஆர் ஒரு மாசத்துக்கு மேல வந்து பெட்ரோல் டீசல் க்ரூட் ஆயில் விலை அப்படிங்கிறது நமக்கு வந்து $100 $110 மேலே நிக்குது அப்படின்னா மட்டும்தான் கவர்மெண்ட் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பதான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உண்மையும் அது பாதிப்பா இருக்கும். சரிங்களா? இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? நான் இது ஒரு பார்வையா பார்த்தா சொல்றேன். தென் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இது எல்லாம் ட்ரம்ப் முடிவு பண்ணிப்பாரு என்ன பண்ணணும். அது போக வந்து ஏதோ இந்தியா மேல வந்து திரும்ப வந்து பாயிறாருன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் வந்து நாங்க வந்து எங்களுக்கு எதிரால போகாது, பாகிஸ்தான் எங்களுக்கு உன்னையும் வந்து வலுவான கூட்டாளி அப்படின்னு அசீர் முனியை பத்தி ஏதோ சொல்லிட்டு, தென் வந்து இந்தியா மேல ஏதோ ஒரு இஷ்யூ நான் ஃபுல்லா பார்த்துட்டு தனியாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? அது ஒரு டாக் வேற வந்து விட்டுருக்காரு. அண்ட் வந்து ஈரான் வந்து இப்போ வந்திருக்க நியூஸ்னா ஈரான் வந்து யார்கிட்ட பேசுறதுனே தெரியல. அங்க தலைவர்கள் குழப்பமான சூழ்நிலையா இருக்கு. 40,000 பேருக்கு மேல கொண்ட கொடுங்குகள் அவங்க.
அணு ஆயுதம் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, அவங்க யூஎஸ் தாக்குவாங்க. அதுக்கு போக வந்து அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல இஸ்ரேலை வந்து அடுத்த நாளே வந்து அழிச்சிட்டு அப்புறம் வந்து யூரோப் கண்ட்ரிஸை முடிச்சுட்டு அப்புறம் அமெரிக்காவை தாக்குவாங்க. இது எந்த கற்பனையில் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முதல்ல என்ன சொன்னாருன்னா, அவங்க கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா, ஈரான்ட்டு அணு ஆயுதம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஹமாஸ் ஹிஸ்புல்லா கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. இப்ப என்ன ஈரானே தாக்குவாருங்கிற என்னதான் இவர். சரி ஓகே, நம்ம வந்து கடுமையான சொற்களையும் டக்குன்னு பேசிட முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான அன்ஸ்டேபிள் பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு என்ன சொல்லுவோம், யாராவது தெரிஞ்சவங்க ரோட்ல ஏதாவது பாக்குறோம்னா என்ன சொல்ற மாதிரி ஆளுக்கு மாத்தி மாத்தி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்ப என்ன மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பர்சன் தான் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்க வேண்டிய பீஸ் பிரசிடென்டா ஓடிட்டு இருக்கு. அதனால நம்மளால வந்து தடித்த வார்த்தைகள் பயன்படுத்த முடியல. சரி ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா விழுகும் போது ஏதாவது கம்மியான வேலையில வாங்கி வச்சுனாங்க சரி, ஒரு பேட் நியூஸ் வந்து அதை தவிர்த்து வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிற கற்பனையில இருந்துடாதீங்க. அப்படியே சூப்பர் டூப்பரா போயிடும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு லிமிட்டட் ரேஞ்ச் தான் எல்லாமே. அந்த லிமிட்டட் ஒரு 1200 பாயிண்ட் 1300 பாயிண்ட் ரேஞ்சு மேலே கீழே அந்த வச்சுக்கிட்டு கேப் அப் கேப் டவுன்ல ஆட போறானுங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து விழுந்தா இப்படி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இல்லை ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரை இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, மற்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து ஒன்று குளோபல் கண்டென்ட்ஸ் என்ன நடந்த முக்கியமான நிகழ்வு இருந்தால் போடுறேன், இல்லைன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி இன்னொரு வீடியோ போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில்